நீடித்த நிலைத்த வளர்ச்சி அப்படின்னு வளங்குன்றா வளர்ச்சி அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசுறோம். அப்போ வளங்குன்றா வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது நமக்காக மட்டும் எடுத்துக்காம, வருங்கால சங்கதிகளுக்கும் அது பயன்படுகின்ற வகையில் நம்ம அதை விட்டு வைக்கணும். நாமளே எல்லாத்தையும் காலி பண்ணிடக்கூடாது. அதான் வளங்குன்றா வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான அப்போ ஒரு சஸ்டைனபிள் வேர்ல்ட் அப்படின்னா, நம்ம ஜெனரேஷனுக்கு என்ன அளவுக்கு பயன்படுதோ அதை நாம் பயன்படுத்திக் கொண்டது. அடுத்தடுத்த ஜெனரேஷன் அதை விட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுதான். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக்கல் மாடல் இதை வந்து பின்பற்றுதா அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிறது கண்மூடித்தனமான உற்பத்தியை தான் வந்துட்டு தூண்டுது. சோ இது வந்து என்னைக்கா இருந்தாலும் சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு குளோபல் வார்மிங் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற பாதிப்பை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். பருவமழை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு தெரியும். உணவு உற்பத்தி எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறத நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டே வரோம். நீர்நிலைகளாக இருக்கட்டும், நீர் பயன்பாடாக இருக்கட்டும், நிலத்தடி நீராக இருக்கட்டும், கடலுடைய தன்மையாக இருக்கட்டும், நிலத்தினுடைய தன்மையாக இருக்கட்டும், இது எல்லாமே மாறிட்டு வருது. அப்போ இவை எல்லாமே இந்த பூமியில் உயிர் வாழக்கூடிய ஒரு சூழலை உறுதி செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பிரச்சனைக்குரியதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் ஓகே. மனித இனம் மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களும் அழிவதற்கான முற்றழிவை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். எக்ஸ்டிங்ஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த உற்பத்தி முறையை நிச்சயமாக மாற்ற வேண்டும் தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்போ நம்ம இது நாள் வரைக்கும் செய்திருக்கக்கூடிய இந்த உற்பத்தி முறை அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டு மாற்று உற்பத்தி முறையை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இதை நாம வந்து சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ம். அந்த அளவுக்கு நெருக்கடி அதிகமா இருக்கு. காலநிலை மாற்றம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஜூனானிக் டிசீஸ் வந்து அதிகரிச்சு கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாத்தையும் விட மனித சமூகத்தினர் கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இது எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். எனவே இவற்றை மாற்ற வேண்டியதான் ஒரே தீர்வாக இருக்கின்றது. இதுல நாம இந்த சந்தை பொருளாதாரம் தற்போது இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் கண்டுபிடிக்க போறோம், அதுதான் தொடர போறோம் அப்படின்னா நிச்சயமா அது முற்றழிவுல தான் போய் முடியும்.